السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في معنى الحديث: موت العالم مصيبة لا تجبر. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. பல்லவனை வாழ்த்தி வள்ளல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை வறுமையில் சுவன பூஞ்சோலையிலே நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் துல்ஹஜ் என்று சொல்லப்படுகின்ற கண்ணியப்படுத்த வேண்டிய மாதங்களில் மூன்றாவது மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய முதல் வார காலத்தில் இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தின் புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவரினுடைய ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வார ஜும்ஆ நமக்கும் சரி, நம்முடைய சகோதர சகோதரிகளான அல்லாஹ் தஆலா இந்த வருடம் நாடிய ஹஜ் செய்ய சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அவர்கள் அனைவருக்கும் இந்த வார ஜும்ஆ ஒரு புனிதமான ஜும்ஆவாக இருக்கிறது. வரும் வார ஜும்ஆவும் அவர்களுக்கு புனிதமான ஒரு ஜும்ஆவாக அமைய காத்து கொண்டு இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதிலும் ஹஜ் செய்த ஹாஜிகள் நிறைய நபர்கள் இருக்கிறீர்கள். எந்த நாளில் அரஃபாவுடைய தினம் வருகிறதோ அந்த நாள் நமக்கு ஜும்ஆவுடைய நாளாக அமைந்து விட்டால், அந்த காலகட்டத்தில் செய்யப்படக்கூடிய ஹஜ் அல் ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்லப்படும். எப்படிங்க? எந்த நாளில் அரஃபாவுடைய தினம் வருகிறதோ அந்த நாளில் நமக்கு ஜும்ஆவுடைய நாளாகவும் அமைந்து விட்டால், அப்படிப்பட்ட மாதத்தில் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் அனைவரினுடைய ஹஜ்ஜும் அல் ஹஜ்ஜுல் அக்பர் மிகப்பெரிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஹஜ்ஜாக இருக்கிறது என்று குர்ஆனுடைய வார்த்தையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பெருமிதத்தோடு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மார்க்க சட்ட வல்லுநர்கள் அந்த ஹஜ் செய்ய பாக்கியம் பெற்றவர்கள், மிகப்பெரிய பாக்கியம் உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் என்னவோ இந்த வருடத்தில் தமிழக
அரசு சார்ந்த, அதுபோல இந்திய நாட்டினுடைய அரசு சார்ந்த அந்த ஹஜ் கமிட்டிக்கு மட்டும் யாரெல்லாம் அதில் ஹஜ் செய்ய செல்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. டிராவல்ஸ் ரீதியாக யாருக்கும் அனுமதி தரப்படவில்லை. இதுவரையிலும் கேள்விக்குறியாகவே அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தான் அதை சரியாக்கி தந்தருள் புரிய வேண்டும். அந்த அடிப்படையில் அல் ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஹஜ் என்று குர்ஆனால் வாழ்த்து சொல்லப்பட்ட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெருமிதமாக சொல்லப்பட்ட ஹஜ்ஜை தான் இந்த வருடம் செய்ய சென்ற ஹாஜிகள் அனைத்தும் செய்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? உங்க எல்லாத்துக்கும் தெரியும். துல்ஹஜ் மாதத்தினுடைய அறிவிப்பு காஜி சாப் அவர்களுடைய அறிவிப்பின் மூலமாக நமக்கு அறிவிப்பு சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஹஜ் பெருநாள் என்பதாக அறிவிப்பு செய்யப்பட்டது இல்லையா? ஹஜ் பெருநாள் துல்ஹஜ் பிறை 10வது நாள். அதற்கு முந்தைய நாள் தான் துல்ஹஜ் பிறை 9வது நாள். அதுதான் அரஃபாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை. அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாக அமைந்துவிட்டது. எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். நம்மளாம் இந்த உலகத்துல வாழ்ந்தோம்னா இப்படி ஒரு பாக்கியத்தை தான் பெறணும். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்ந்தா இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற மனிதர்களாக நம்ம வாழணும். அதனால இந்த வருடம் ஹஜ் செய்ய சென்றவர்கள், இனி செல்ல இருப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை நாம் பார்த்தால் கட்டாயமாக அவர்களிடத்துல நம்ம முசாஃபாக செஞ்சு மகானாக்கா செஞ்சு எங்களுக்கும் நீங்க துவா செய்யுங்களேன் அப்படின்னு நம்ம துவாவை அவங்க கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நமக்கெல்லாம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் உலகத்தினுடைய சூழல் முழுமையாக கடன் தொல்லையால் ஆங்காங்கே தற்கொலைகள், கருப்பொழிப்பால் ஆங்காங்கே பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடூரங்கள், இதற்கு தற்போது உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு தீர்ப்பாக வழங்கி இருப்பது மிகப்பெரிய ஒரு பெண் இனத்திற்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு தீர்ப்பாகவும் அமைந்திருக்கிறது. இது பெண் சமுதாயத்தின் மூலமாகவும் மற்ற சமூக ஆர்வலர்கள் மூலமாகவும் இந்த தீர்ப்பை மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக கொண்டாடப்படுகிறது. இது ஒரு புறம். உலகத்தினுடைய எந்த சூழலும் மனித இனத்திற்கு ஒத்து போகாத ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் ஆங்காங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் தான் இந்த சூழலில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜும்ஆவுடைய நாள் தான் இது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மிகப்பெரிய கால சூழ்நிலைகள் நாம் எல்லாம் இப்போது அகப்பட்டிருக்கிறோம். அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வாலிப வயதினவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி, சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். நம்ம இப்படி குனிறதுக்குள்ள நம்முடைய பாக்கெட்ல இருந்து திருடி எடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஆள் இருக்கிறது, ஆட்கள் இருக்கின்றார்கள். நம்ம இப்படி திரும்புறதுக்குள்ள நம்மளை முதுகுல குத்தி நம்மளை சாகடிப்பதற்கு தான் இன்றைக்கு ஆட்கள் இருக்கின்றது இல்லையா? அப்படியாப்பட்ட மோசமான காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுப செய்தி சொல்கிறார்கள். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! என்ன ஹஸரத், இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில வாழக்கூடிய நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொல்கிறார்களா? சுப செய்தி சொல்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் வாழக்கூடியவர்கள் எந்த காலகட்டத்தில் அநீதங்கள் எல்லா இடங்களிலும் பரவி கிடைக்கின்றதோ,
எந்த காலகட்டத்தில் கற்பழிப்புகள் அசாதாரணமாக இல்லாமல் சாதாரணமாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எந்த காலகட்டத்தில் மனிதர்களுடைய உள்ளத்திலிருந்து இரக்க சிந்தனை எடுக்கப்பட்டு விட்டதோ அந்த காலகட்டத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய புனிதமான இறைநேச செல்வர்களுக்கு என்னுடைய நற்செய்தி உண்டு என்ற கருத்தினில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், வாரம் வியாழக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் திக்ரு மஜ்லிஸில் அமர்ந்திருப்பவர்களை பார்த்தால் எண்ணி 5-7 நபர்களை நாம் எண்ணி விடலாம். அவ்வளவு நமக்கெல்லாம் வேலைகள் அதிகமாகிவிட்டது. ஆனால் பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று மணிக்கணக்காக நாம் நின்று பேசுகிறோம். 2 நபர் கூடிவிட்டால் 3வது நபரை கழுவி ஊற்றிக் கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களுடைய குறைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர நம்முடைய குறைகளை நாம் பார்ப்பது கிடையாது. அதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் கெட்டவர்கள், அதை எடுத்து சொல்லாமல் அவர்களுடைய குறைகளை பேசிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள். இன்றைக்கு அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. இதுதான் உலகத்தினுடைய சூழ்நிலை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட துர்பாக்கியமான ஒரு காலகட்டத்தில் வாழக்கூடியவர்கள் மன தூய்மையோடு மனப்பக்குவத்தோடு அல்லாஹ்வை அஞ்சி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு என்னுடைய நற்செய்தி உண்டு என்று சொன்னார்கள். அதனாலதான் குர்ஆனை திறந்து பாருங்கள். சூரத்து ரஅத் என்கின்ற அந்த சூறாவிலே இடி மின்னல், இடி முழக்கம் என்று சொல்லப்படக்கூடிய 13வது ஜுஸ்விலே வரக்கூடிய அந்த சூறாவை திறந்து பாருங்கள். அல்லாஹ் அதனுடைய 5 அல்லது 6வது பக்கத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். 15 வரி குர்ஆன் என்றால் 5வது பக்கத்தில் இருக்கும், 13 வரி குர்ஆன் என்றால் 6வது பக்கத்தில் இருக்கும். ஆக மொத்தம் 13வது ஜுஸ்விலே சூரத்து ரஅத் என்கின்ற சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், அல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்கள். கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். இப்போதுதான் நம்ம முக்கியமான விஷயத்திற்கு வருகிறோம். அல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்கள். வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டுதான் நிம்மதி அடைகின்றன. அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டுதான் தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. நிம்மதியை தேடி இன்றைக்கு நாம் அலைந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? இங்கேயா நிம்மதி கிடைக்கும்? எவ்வளவு கொடுத்தா நிம்மதி கிடைக்கும்? நம்ம என்ன செஞ்சா நமக்கு மன அமைதி கிடைக்கும் என்று நாம் இன்றைக்கு காலையில் எழுந்திருந்ததிலிருந்து இரவு நேரம் வீட்டில படுக்கைக்கு நாம் செல்கின்ற வரை நிம்மதி எங்கு கிடைக்கும் என்று நாம் தேடி 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 அதில் கைசேதம் அடைந்தவர்களாக நம்முடைய படுக்கைக்கு செல்கிறோம் இல்லையா? ஆனா ஒரே ஒரு நொடி நாம் சிந்தித்து பார்த்தால் நிம்மதி எங்கேயும் கிடையாது, உனக்குள் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நம்மில் ஒவ்வொருவருக்கும் இதயம் உண்டு. இதயம் உண்டுலங்க, இதயம் இல்லாதவங்களா நம்ம இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் இதயம் உண்டு. ஆனா யாருக்கும் அல்லாஹ் தஆலா 2 இதயங்களை வைக்கவில்லை. அது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, யாருடைய இதயத்தினுடைய பகுதியிலும் 2 உள்ளங்களை நாம் வைக்கவில்லை, ஒரே ஒரு உள்ளத்தை தான் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த உள்ளத்தினுடைய ஆழத்தில் தான் உனக்கு நிம்மதி உண்டு. அந்த நிம்மதி எங்கு கிடைக்கும்? நீ எப்ப மற்றவர்களை பற்றி சிந்தித்து பார்க்கவில்லையோ, உன்னை மட்டுமே நீ சிந்தித்து பார்க்கிறாயோ,
உன்னுடைய குறைகளை மட்டுமே நீ பார்த்து பார்த்து சரி செய்து கொள்கிறாயோ, அல்லாஹ்வை மட்டுமே அந்த உள்ளத்தில் நீ நினைத்து பார்க்கிறாயோ, அப்போதுதான் அந்த மன அமைதி உனக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பணம் காசுகள் நிறைய இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம், நிம்மதியாக இருப்போம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஆமா நீங்க இப்படி சொல்லிடுவீங்க, உங்களுக்கு பணம் காசு தேவையில்லையா அப்படின்னு நீங்க எல்லாம் உங்களுடைய உள்ளத்துல கேட்பீங்க. எல்லாத்துக்கும் பணம் காசு தேவைதான் படுது. ஆனா அந்த பணம் காசின் மூலமாக நிம்மதி கிடைக்குமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா எதில் நிம்மதி வைத்திருக்கிறான்? மனப்பூர்வமாக மன தூய்மையோடு அல்லாஹ் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, அந்த வார்த்தையில் தான் உள்ளத்திற்கான நிம்மதியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஆனா நம்ம இன்னைக்கு அப்படி சொல்றோமா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் திக்ர் செய்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னங்க? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது நம்முடைய மக்தப் பிள்ளைகள் கூட இந்த அர்த்தத்தை சொல்லி காட்டி விடுவார்கள். இது இதனுடைய வெளிரங்க அர்த்தம். ஆனா இந்த திக்ருகளுக்கெல்லாம் உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை புரிந்து சொல்லக்கூடியவர்கள் தான் உண்மையாகவே திக்ரு செய்யக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த திக்ரின் மூலமாக நிம்மதி கிடைக்கும். அது என்னது உள்ளார்ந்த அர்த்தம் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நம்முடைய நாவின் மூலமாக நாம் சொல்கிறோம். அப்ப சொல்கிற போது நம்முடைய உள்ளத்தில் இந்த எண்ணம் ஏற்பட வேண்டும். எந்த எண்ணம்? யா அல்லாஹ், என்னிடத்தில் இருப்பதெல்லாம் நீ மட்டும்தான், வேறு எதுவும் என்னிடத்தில் இல்லை என்கின்ற எண்ணத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் சொல்லீர்களே ஆனால் அதுதான் உள்ளார்ந்த அர்த்தம். இப்ப சொல்லுங்க, நீங்க ஒவ்வொருவருடைய உள்ளத்துல நீங்களே கேட்டு பார்த்துக்கங்க. நம்ம அப்படி உண்டான அந்த நினைப்போட லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி சுபஹ் தொழுகைக்கு பிறகும் அஸர் தொழுகைக்கு பிறகும் லா இலாஹ இல்லல்லாஹ் இமாம் சொல்றாரு ஃபஅலமு அன்னஹு அஃலலு திக்ர் அப்படின்னு சொன்னோன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றோம். நாவுல தான் சொல்றோம். இந்த அர்த்தத்தின்படி சொல்றோமா? நம்மள்ட்ட என்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நம்முடைய நாவு சொல்கிறது. ஆனா உள்ளம், யா அல்லாஹ், என்கிட்ட இருப்பதெல்லாம் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசாபாசங்களும் என்னிடத்தில் இருக்கிறது, நீ மட்டும் என்கிட்ட இல்லை, நீ மட்டும் என்கிட்ட இல்லை. இந்த அர்த்தத்தை வைத்து நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னீங்கன்னா நீங்க உண்மையை சொல்றீங்களா பொய்யை சொல்றீங்களா? பொய் தானே சொல்றீங்க. அந்த பொய்யான திக்ரின் மூலமாக உங்களுக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? நீங்க உண்மையை சொல்லணுமா பொய்யை சொல்லணுமாங்க? உண்மைக்கு வலிமை உண்டா பொய்க்கு வலிமை உண்டா? உலகத்தினுடைய சூழல் சொல்கிறது பொய்யிற்கு தான் வலிமை இருக்கிறது. பொய் சொன்னாதாங்க வியாபாரம். பொய் சொல்றவன் தான் பொழைச்சிக்குவான் உலகத்துல. உண்மையே சொல்றான் பாருங்க, அவன் பொழைக்கவே மாட்டாங்க. அவன் அறிவில்லாதவன், மடையன். உண்மையை பேசுறவன் மடையன். இதுதான் உலகம் சொல்கிறது. ஆனா ஆகிரத் என்ன சொல்கிறது? உண்மைக்கு தான் வலிமை உண்டு, உண்மைதான் உன்னை காப்பாற்றும். குலில் ஹக்க வலவ் கான முர்ரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மை உன்னுடைய எண்ணத்தில் கசப்பாக தெரிந்தாலும் உண்மையையே சொல். உண்மையை சொன்னா நம்மளை தண்டிக்கப்பட்டுருவோம், உண்மையை சொன்னா நம்ம எல்லாரும் அடிச்சிருவாங்க, உண்மையை சொன்னா நம்முடைய உயிர் போயிடும், பரவாயில்ல, நீ உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பொய்யை சொல்லி நீ வாழ்ந்து ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஆகிரத்தினுடைய அடிப்படையில் நான் சொல்கிறேன். உலகத்தினுடைய சூழல்ல நீங்க
உலகமே தெரியாதவங்களா இருக்கிறீங்க. நீங்க ரூம்ல இருந்து துளு வருவீங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு பின்னாடி நாங்க இந்த துளுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்ன உடனே நாங்க எந்திரிச்சு போயிடுவோம், நீங்க எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுவீங்க. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. உலகத்தினுடைய விஷயம் தெரியுமாங்க உங்களுக்கு அப்படின்னு நம்ம இமாமை பார்த்து நம்ம கேட்கிறோம். இப்படி கேட்கக்கூடியவர்கள் தான் உண்மையில் அறிவாளிகளா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் யாரை அறிவாளி என்று சொல்கிறான்? அல்லாஹ் என்று சொல்கிற போது உள்ளத்தில் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கின்றான் என்றால் அவன் தான் அறிவாளி. அல்லாஹ் என்று சொல்கிற போது எனக்கு மனைவி, என்னுடைய பிள்ளைகள், வசதி வாய்ப்புகள், சொந்த வீடு, வியாபாரம், ஒவ்வொரு நாளும் எனக்கு கோடிக்கணக்கான பணக்காசுகள் வருவது, இதுவெல்லாம் தான் இருக்கிறது, அல்லாஹ் என்கிட்ட இல்லை என்று இருந்தால் நீங்கள் தொழுவது கூட பொய்யான தொழுகையாக ஆகிவிடும். இன்றைக்கு அப்படித்தானே நாம் தொழுகின்றோம். நம்முடைய உள்ளத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க. அந்த மாபெரும் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தினர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம இன்னைக்கு சொல்றோம், இல்லைங்க, என்னங்க உலகத்து தெரியாதவர்களா இருக்கீங்க, பணக்காசுகளில் தாங்க கண்குளிர்ச்சி இருக்குது. பணத்தை பார்த்தோன்னு நமக்கு சிரிப்பு வருதா, சந்தோஷம் வருகிறதா, இன்பம் வருகிறதா? இதே தொழுகையில வந்து நில்லுங்க, அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதுமே எரிச்சல் தான். இந்த இமாம் என்ன, அவருக்கு தான் ஓத தெரியும், ஓதிக்கிட்டே இருக்காரு, ருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, சரிதா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதைத்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர தொழுகையில அல்லாஹ்வை பார்ப்பதற்காண்டி நாம் தொழுவதே கிடையாது. அப்ப அந்த தொழுகையில நமக்கு கண்குளிர்ச்சி எங்க இருக்கும்? வேலை தொழக்கூடியவர்கள்ட்ட நீங்க கேளுங்க, உங்களுடைய தொழுகையின் மூலமா நீங்க கண்குளிர்ச்சியை பெறுகிறீர்களா என்று கேட்டீங்கன்னா எல்லாரும் தலை குனிந்து தான் நிற்போம். அப்படிதான் நம்முடைய தொழுகை இருக்கிறது. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மற்றவர்களை பற்றிய சிந்தனையே தவிர நம்மை பற்றிய சிந்தனை நமக்கு வருவதே கிடையாது. சரி, அப்படி யாராவது சொல்கிறார்கள் என்று சொன்னா அவர்களை பைத்தியக்காரர்கள் என்று நாம் சொல்லிவிட்டு சென்று விடுகிறோம். அவர் அப்படித்தான் என் சொல்லுவார், வார வாரம் அவர் கத்துவாரு, அதோடு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு செல்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வான்மறையில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களே அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹ் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டுதான் தத்மையின்னுல் குலூப் உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன என்று சொல்லிட்டு அல்லாஹ் போல. ஏன்னா இப்போ உள்ள கரன்சியை எதிர்நோக்கியே கலியுலக காலம் சென்று கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு சிந்தனைகள்லாம் வந்து வேற மாதிரி. 21ஆம் நூற்றாண்டுல நமக்கு வேற மாதிரியான சிந்தனை. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி. நன்றாக கவனியுங்கள், சிந்தனையை மாற்றிடக்கூடாது. சிந்தனையோடு சிந்தித்து பார்ப்பதற்காக நான் சொல்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டவர்கள், நல்ல அமல் செய்தவர்கள், தூபா லஹும் வ ஹுஸ்னு மஆப், அந்த ஈமான் கொண்டே நல்ல அமல் செய்து கொண்டே இருக்கிறார்களே அவர்களுக்கு தான் நற்செய்தி உண்டு. வ ஹுஸ்னு மஆப், இறுதி முடிவு நல்முடிவாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால தான் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், நம்ம ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு முஃமினும் துஆ செய்ய வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறான். என்ன துஆ? அல்லாஹும்ம ர்ஸுக்னா இல்மத் தௌஹீதி வ அமலல் இக்லாஸி வ ஹுஸ்னல் காத்திமா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். சொல்லுங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னா இல்மத் தௌஹீதி வ அமலல் இக்லாஸி வ ஹுஸ்னல் காத்திமா. என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம யா அல்லாஹ் ர்ஸுக்னா, எங்களுக்கு நீ வழங்குவாயாக, இல்மத் தௌஹீத்,
அல்லாஹ் என்று மட்டுமே பார்த்து பார்த்து புரிந்து சொல்லக்கூடிய அந்த ஞானத்தையும், அமலல் இஹ்லாஸ் மன தூய்மையோடு செய்யக்கூடிய அமலையும், ஹுஸ்னல் ஹாத்திமா இறுதி நல் முடிவு. இது ரொம்ப முக்கியங்க, வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். நம்ம வஃபாத் ஆகிற சமயத்துல நம்முடைய நாவிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு சொல்லி மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இறுதி நல் முடிவையும் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வழங்குவாயாக அப்படி நீங்க துஆ செய்யணும் அப்படின்னு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆனா இந்த கால சூழ்நிலையிலும் ஒரே ஒரு மனிதர் அப்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் தற்போது ஒரு வாரத்திற்கு முன்பாக அல்லாஹ்வை அடைந்திருக்கிறார். தாருல் ஃபனா என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்தை விட்டு தாருல் பகா என்று சொல்லப்படக்கூடிய நிரந்தர உலகை நோக்கி அவர் சென்று விட்டார். அதனாலதான் பிற பார்த்து சொல்வது கூட முதலாக பிறை அவரை தேடியது அப்படின்னு கூட வாட்ஸ்அப் தளத்துல நிறைய பேர் பதிவிட்டு இருந்தார்கள். யார் அவங்க? தலைமை காசி, நம்முடைய தமிழகத்தினுடைய தலைமை காசி சலாஹுத்தீன் முஹம்மது அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய மாமனிதர், மிகப்பெரிய மாமனிதர். நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவருக்கு அரசாங்கத்திலிருந்து ஊதியம் தரப்படுகிறது, அரசாங்கத்திலிருந்து தரக்கூடிய ஊதியம் எனக்கு வேண்டாம் என்று அந்த காசி பதவிக்கு வருகிற போதே அவர்கள் எழுதி கொடுத்து விட்டார்கள். எங்கெல்லாம் அவர்கள் ஆசிரியராக பணியாற்றினார்களோ அங்கெல்லாம் ஆசிரியர் பணி தொடங்குகிற போதே எனக்கு உங்களுடைய கல்லூரியிலிருந்து, உங்களுடைய மதரசாவிலிருந்து, உங்களுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து எனக்கு எந்த ஊதியமும் வேண்டாம் என்று எழுதியே தந்து விட்டார்கள். அந்த லெட்டரும் இன்றைக்கு கூட பாதுகாப்பாக அவரவர்களுடைய அவங்க எங்கெல்லாம் பணியாற்றினார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா நம்முடைய நியூ காலேஜ் புது கல்லூரியில இன்றைக்கும் அந்த லெட்டரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ரெக்கார்டாக. இந்த கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய ஹஜ்ரத் காசி சலாஹுத்தீன் முஹம்மது அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கு ஆசிரியராக பேராசிரியராக பணியாற்றிய காலத்திலிருந்து அவர்கள் முடிவு வரை அவர்கள் எந்த ஊதியத்தையும் எங்களிடமிருந்து அவர்கள் வாங்கவில்லை என்று எழுதி வைத்திருக்கிறார். எல்லாம் ரெக்கார்டாக பதிவாகி இருக்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன வருமானம்? அல்லாஹ் தஆலா ஆரம்ப காலத்திலேயே அவர்கள் கோடான கோடிக்கு உரிமை உள்ளவர்களாக அவருடைய குடும்ப பாரம்பரியத்திலிருந்தே அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய வசதியை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டார். கோடிக்கணக்கான சொத்திற்கு மிகப்பெரிய பணக்கார வசதி கொண்ட காசி சலாஹுத்தீன் முஹம்மது அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் தஆலா அவருடைய மன்னரையை சூன பூஞ்சோலையாக ஆக்கி புரிவானார்கள். எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை வாழ்நாள் சாதனையாளர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற 2 விருதுகளும் அவர்களுக்கு 6 மாத காலத்திற்கு முன்பு தரப்பட்ட போது ஒரு பெரிய வசதிக்குரியவர் இந்த பெரிய ஒரு தொகையையும் எப்படியாவது காசி சாஹிப் அவர்களிடம் நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்று அங்கு காசி சாஹிப்பிற்கு நெருக்கமான உள்ள ஆலிம் பெருமக்களிடம் சொல்லி அந்த விருது கொடுக்கின்ற அந்த சமயத்தில் அவர்களிடத்தில் எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி வெள்ளை துணியில் அதை மடித்து தையித்து அதை வெளியே தெரியாத அளவிற்கு அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் காசி சாஹிப் அவர்கள் எவ்வளவு அழகாக தங்களுக்கு எதுவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டு அந்த விழாலாம் முடிந்ததற்கு பிறகு வீட்டிற்கு சென்று விட்டு இரவு தூங்கிட்டு காலையில சுபு தொழுகைக்கு பிறகு எழுந்திருத்த பிறகு சுபு தொழுது முடித்துவிட்டு தங்களுடைய பேரனை மகள் வழி பேரனை அழைத்து இந்த மாதிரி நம்ம 2 பேரும் தான் அந்த விழாவுக்கு போனோம். அந்த விழாவில் எனக்கு கொடுக்கப்பட்ட 2 விருது, ஒன்று வாழ்நாள் சாதனையாளர், ஒன்று நீ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விருது. இந்த 2 விருதோடு சேர்த்து எனக்குரிய மற்ற புத்தகங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு வெள்ளை துணியால் தைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு மூட்டை மாதிரி இருந்துச்சப்பா, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்போ அவங்க பேரர் அந்த அன்பளிப்பு தரப்பட்ட எதையுமே நாங்கள் இன்னும் பிரித்து பார்க்கல. நீங்கள் எழுந்திருச்சு சுபு தொழுகைக்கு எழுந்திருச்சு வரும்போது மட்டும்தான் அதை உங்களுடைய பார்வையில் அதை திறந்து பார்க்கணும், நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு சரி அதெல்லாம் கொண்டு வா என்று சொல்லப்பட்ட பிறகு கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கப்படுகிறது. காஜி சாஹிப் அவர்கள் நாற்காலியில் அமர்ந்து பார்க்கிறார்கள். அந்த வெள்ளை துணியில் தைக்கப்பட்ட அந்த துணியையும் அவிழ்த்து தையலையும் அவிழ்த்து அதை பார்க்கிற போது மிகப்பெரிய ஒரு தொகை அதில் இருந்தது. இதை பார்த்ததும் இதை ஏன் நீ வாங்கினாய் என்று அவருடைய பேரரிடத்தில் கேட்கப்பட்டுச்சு. இல்லை, எனக்கு இதுதான் தராங்கன்றது எனக்கு தெரியாது, இதை உடனே யாரிடத்தில் போய் சேர்க்க வேண்டுமோ அவரிடத்தில் நீ போய் சேர்த்து விடு என்று அவங்களுடைய பேரரிடத்துல சொல்ல, பேரர் இப்போ எப்படி நான் போகிறது, யார்கிட்ட போய் நான் ஃபோன் பண்ணி கேட்கறது, நீ போறியா அல்லது நான் ஏதாவது ஒரு வாகனத்தை பதிவு செய்து நான் அதில் போய் இதை கொடுத்துருவா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எந்த மாதிரி சூழ்நிலையில் கடைசி காலகட்டத்தில் எழுந்திருச்சு நடக்க முடியாத ஒரு சூழல், நாற்காலியிலிருந்து எழுந்திருச்சு பக்கத்தில் ஒரு 3 எட்டு கூட எடுத்து முடிக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிற அந்த காஜி சாஹிப் அவர்கள் சொல்றாங்க, பேரர்கிட்ட நீ கொடுக்குறியா அல்லது நானே போய் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பேரர் நானே போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜிப்பாவை போட்டு வாகனத்தை ஏற்பாடு செஞ்சு அதில் கொண்டு போய் இன்றைக்கும் உள்ள ஜமாத் உலமா, மாநில ஜமாத் உலமா சார்பாக உள்ள துணைத் தலைவர் மந்தைவெளி இமாம் இலியாஸ் ரியாசி ஹசரத் அவர்களிடம் அந்த தொகையை கொடுத்துட்டு, காஜி சாஹிப் அவர்கள் இந்த தொகையை பார்த்ததுமே அவங்களுடைய முகம் மாறிவிட்டது. அவங்க வெண்மை நிறமாக இருக்கிறதுனால அவங்களுடைய முகம் மாறிய அந்த நேரத்தில் அவங்களுடைய முகம் ஃபுல்லாக சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. ரொம்ப 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 கோவப்பட்டாங்க. இந்த நேரத்தில் இத்தனை வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய குடும்பத்தினர்கள் கட்டுப்பட்ட ஒருவராக நாம் இருக்கிற இந்த சமயத்தில், என்னுடைய வஃபாத் நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இது போன்ற ஒரு விஷயத்தை நீ ஏன் செய்தாய், நாளை வறுமையில் அல்லாஹ் கேட்பான் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேரருக்கு பயத்தை உண்டாக்கி, இதை இப்படியே கொண்டு போய் கொடுத்துரு, இல்லைன்னா நானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இதை நீங்களே வச்சிருக்குங்க, இதை எங்கே கொடுக்கணுமோ யார் கொடுத்தாங்களோ அவங்களிடத்துலையும் நீங்கள் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹஸ்ரத் உடனே இது சம்மந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு யார் அந்த பெரிய தொகையை கொடுத்தாங்களோ அவரையே கூப்பிட்டு இவருடைய கண் முன்னாடியே அதை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். காஜி சாஹிப் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடையது தான், உங்களுக்காண்டி அவங்க துவா செய்கிறார்களா என்று சொல்லி கொடுத்து விட்டார்கள். இதுதான் வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை அன்று செவ்வாய்க்கிழமை அன்று நடந்த ஈத்கா மந்தைவெளி மஸ்ஜிதில் ஈத்கா மஸ்ஜிதில் நடந்த அந்த கலந்துரையாடலில் இதுதான் பேசப்பட்டது. இப்படி மோசமான கால சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அல்லாஹ் ரசூலினுடைய வழியில்தான் நான் நிற்பேன், அந்த நெறியை நான் தவற மாட்டேன் என்று வாழ்ந்த தலைமை காசி அவர்களை இன்றைய தமிழக மக்கள் அனைவருமாகிய நாம் இழந்து நிற்கின்றோம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்றைய நமக்கு சொன்னார்கள், மௌத்துல் ஆலிமி, ஒரு ஆலிம் அறிஞர் மரணமாகுவது என்பது முசீபத்துன் லா துஜ்பர், முசீபத்துன் லா துஜ்பர், நிவர்த்தி செய்ய முடியாத துன்பமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஆலிமினுடைய மரணம் நிவர்த்தி செய்ய முடியாத துன்பமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட துன்பத்தை தான் நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். காஜி சாஹிப் அவர்களை இன்றை நாம் இழந்து இருக்கிறோம். இதுவெல்லாம் இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் பார்த்து படிப்பினை, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இது மாதிரியான ஒரு சூழலில் இப்படியெல்லாம் நம்மால் வாழ முடியுமா என்று நினைத்து பார்க்கக்கூடிய நமக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக நமக்கு இருக்கிறார்கள், முன்மாதிரியாக நமக்கு இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வியலை போல வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கேட்டதின்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.